கண்டிப்பா அண்ணா தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லாம இல்ல. அண்ணா மட்டும்தான் ஜெயிப்பாங்க. இந்த வாட்ட அரசியல் அண்ணா தான். அலர் கூட்டத்தோட அண்ணாக்கு பயங்கரமா கூட்டம் வரும். உள்ள எங்களால் போக முடியல, போகணுங்கிற ஆசையில் தான் வந்தோம். ஆனால் போக முடியல. வேறு லெவலில் இருப்பார் தலைவர், வேறு லெவலில் ஸ்பீச் கொடுப்பாரு. நம்பிக்கையாக இருக்கிறோம் நாங்கள், அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார் அவர். ஏற்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மக்களுக்கு சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. எந்த மாநாட்டிலும் இல்லாத ஒரு தண்ணி வசதி, மக்களுக்கு போதுமான தண்ணி வசதி நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு 500 ஏக்கரில் இவ்வளோ பெரிய மாநாடை எந்த கட்சியும் இதுவரை சுதந்திரத்துக்கு அப்புறம் பண்ணதில்லை. மேளதாளம் முழங்க மதுரை மீனாட்சி ஆசி வழங்க பிரம்மாண்டமாக தயாராகிறது தாவேகா 2வது மாநில மாநாடு. அன்புடன் அழைக்கிறார் எம் கார்த்திக், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், விருதுநகர் வடமேற்கு மாவட்டம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மாநாட்டுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. மாடு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? மாடு திரள் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல, உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் வெளியிலேயே செம்மையா இருக்கு, பார்க்க ஃபுல்லாக இதாக. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கு. இப்போ நாளைக்கு வந்துட்டு பெண்மணிகள் அந்த குழந்தைகளை எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா? நாளைக்கு வருவீங்களா? நான் பார்க்க கண்டிப்பாக வந்துடுறேன். பாப்பா விட்டுட்டு நான் மட்டும் வருவேன். கண்டிப்பாக விஜய் நான் பார்க்க வருவேன். பார்க்கலைனாலும் விஜய் நான் வாய்ஸையாச்சும் கேட்கறதுக்காண்டி விழுதுருவேன். இப்போ மற்ற மதுரையில் இவ்வளோ பெரிய கூட்டம், இப்போ இவ்வளோ பெரிய மாநாடு, இவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நேற்றுலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 20,000 பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய கூட்டம் இருக்குது. ஸோ இவ்வளோ கூட்டம் மதுரை முன்னாடி கூடி இருக்கா? கூட்டம் அண்ணாவை பார்க்கறதுனாலே கூட்டம் அதிகமாக வருதான்னு நான் செய்யும். அதனால அண்ணாவை பார்க்க வர முடியிருக்கேன். ஆனால் நிறைய கூட்டத்தோடு அண்ணாவை பார்க்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் இன்னும் கூட்டம் வரும். ஆனால் எப்போயாச்சும் அண்ணாவை பார்த்துடணும் அப்படின்றது என்ன. பார்க்க முடியலனாலும் தூரத்துலேருந்து கொஞ்சம் வாய்ஸ் கேட்க முடியுங்களா? இப்போ மதுரைக்கு பல மாவட்டங்கள்லேருந்து இப்போ வந்துட்டு நிறைய பேர் வராங்க. அவங்கள மதுரை மக்கள் எப்படி அரவணைப்பீங்க? கண்டிப்பாக விஜய் அண்ணாவை அப்படியே மேலே தூக்கிடுவோம். அந்த அளவுக்கு கெத்தாக பார்த்துக்குவோம். நான் இப்போ மதுரையிலேயே அவர் நின்னா கூட அவருக்கு எப்படி சப்போர்ட் இருக்கும்? கண்டிப்பாக அண்ணா தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அண்ணா மட்டும்தான் ஜெயிப்பாங்க. இந்த வாட்ட அரசியல் அண்ணா தான். அலர் கூட்டத்தோட அண்ணாக்கு பயங்கரமாக கூட்டம் வரும். வர்ற மக்களுக்கு பொதுவாக எல்லாருமே வந்திருந்தாங்கன்னா தண்ணி வசதி எல்லாம் முதல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி எல்லா இடத்துலையுமே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் மெடிக்கல் வசதி எல்லாமே இங்கே இருக்குது. எந்த பிரச்சனையும் வராமல் சால்வாக எவ்வளோ தன்மையை நம்ம மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமோ, எந்த அசம்பாவிதம் நடக்காமல் எங்களுக்கு அந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அமைதியான முறையில் எந்த அளவுக்கு வச்சு அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு மாநாட்டம் முடிச்சு நாங்கள் கொடுப்போம். இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்கண்ணா? ஒரு 400-500 பேர் வந்திருப்போம். பவுன்சர்ஸ் மட்டும் அது ஜோனாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு 300 பேர் 400 பேர் அந்த மாதிரி. அதுக்கு ஒரு 10 பவுன்சர் 15 பவுன்சர் அதுக்குள்ளே உள்ளே இருப்பாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பிரித்து ஒன்று வச்சுருக்காங்க, தனித்தனி ஜோனாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஜோனுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்குல்லண்ணா? ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. 400 பேர். அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த ஜோன் அந்த மாதிரி. நாங்கள் சேலம்லேருந்து வரோம். நாளைக்கு அவ்வளோ கூட்டத்தில் எங்களால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் இன்றைக்கே வந்து பார்த்துட்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கோம். அண்ணனை தான் நேரில் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாது, அவர் வர இடத்தையாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க? எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது? சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே எங்களால் போக முடியல, போகணுங்கிற ஆசையில் தான் வந்தோம். ஆனால் போக முடியல, வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால போக முடியல. இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தமிழக அரசியலில் அவரோட வருகை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவருடைய வருகை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 26 வேறு லெவலில் இருக்கும், அதை நாங்கள் பண்ணுவோம். அவர் பொறுமையாக இருக்கிறது தகுந்த மாதிரி 26 அவருடைய அந்த பொறுமைக்கான வெற்றியை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். 2027 அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? வீட்டுக்கு எல்லா ஓட்டும் அவர், வீட்டில் இருக்கிற அத்தனை ஓட்டுமே ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே அவருக்கு தான் போடுவாங்க, அவருக்கு தான் வரும். லேடிஸ் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான். லேடிஸ் ஓட்டுன்னு கிடையாது, எல்லாரோடைய ஓட்டுமே அவருக்கு தான். நாளைக்கு ஒரு பேசப்படுற ஸ்பீச்சுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க?
எப்படா அந்த டைம் வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நேரில் பார்க்க முடியாது, ஆனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்பீச்சை காதுலையாவது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருப்பார் தலைவர், வேறு லெவலில் ஸ்பீச் கொடுப்பாரு. நம்பிக்கையாக இருக்கிறோம் நாங்கள், அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார் அவர். மற்ற அரசியல் மாநாட்டில் இந்த மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பான ஏற்பாடுகள் பார்த்துருக்கீங்களாக்கா? பெண்களுக்காக நிறைய வந்துட்டு பிங்க் ரூம் இந்த மாதிரி ஒரு மாநாட்டுக்கு நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ மாநாடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்வத்தோடு நாங்கள் எதுக்கும் போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் நாகஜோதி. நாங்கள் இதை மாநாடு பார்க்குறக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். நாளைக்கு ஈவினிங் மாநாடு, அதனால் நாங்கள் இன்றைக்கே வந்திருக்கோம். முன்னக்கூடியும் ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏற்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மக்களுக்கு சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. அண்ணன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது, நல்ல கருத்து சொல்லுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஆமாம், ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். எல்லாரோடையும் வந்திருக்கோம். 2026 ஒரு ஓட்டு கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். என் பேர் குமார், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே வந்தோடனே ஏற்பாடெல்லாம் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தளபதி பார்க்கணுன்னு வந்திருக்கிறோம், தளபதியோட தரிசனம் வேணும்னு வந்திருக்கிறோம். அதேமாரி தளபதி நாங்கள் பார்க்குறோன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இப்போ தான் வாழ்க்கையில் முத பார்க்க போகிறேன். ஏற்கனவே விக்கிரவாண்டிக்கு வந்தால் பார்க்க முடியல, ஏன்னா லாங்கில் இருந்தனால என்னால் பார்க்க முடியல. இப்போ கிட்ட வந்திருக்கிறேன், அதனால் தளபதி தரிசனத்தோடு நான் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதத்தோடு போவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாநாடு ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் வந்து என்ன பண்ணாங்க, கோட்டருக்கு அந்தமாரி தான் வருவாங்க. இது வந்து தளபதியால் வந்த கூட்டம் தான் இது. இந்த தளபதிக்காக வந்த கூட்டம் தான் இது எல்லாமே. தளபதி யாருக்காகவும் எதுக்கும் இல்லை. வந்து மக்கள் சந்தோஷமாக அங்கே என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால வர சொல்லியிருக்கிறாரு. சந்தோஷமாக வந்து தளபதியோடைய ஆசீர்வாதத்தோடு வாங்கி போகிறதுக்காக. தளபதி நேரில் பார்க்குற அந்த தருணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? அந்த நேரத்துலலாம் எனக்கு மனசே கேட்காது, அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கணும் போல் இருக்கும். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அண்ணனை பார்க்குறதுக்கு. அதனால தான் முன்கூட்டியே இன்றைக்கி வந்திருக்கிறேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் பார்ப்பேன். எப்படி இருந்தாலும் அவர் பார்த்து அவர்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் சாதகம் பார்ப்பேன், கைரேகை பார்ப்பேன், சோதியம்லாம் பார்ப்பேன், நீரோட்டம் பார்ப்பேன். பஞ்சாங்கம் போன எலெக்ஷனில் பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது பழமையான கட்சி ஜெயிக்கும்படி போட்டுருந்துச்சு. அதுதான் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. இந்த வட்டம் கட்சி ஆரம்பிச்சு, நடிகர் கட்சி ஆரம்பித்து அவர் தான் வரக்கூடும்படி போட்டிருக்கு. இது சத்தியம். அப்போ இவர் தான் அந்த வட்டம் வருவார். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான் பஞ்சாங்கம் வருஷம் பார்க்குறேன், அதனால பரவாயில்ல, பெருமைக்குரியது இல்லைங்கய்யா. இவர் தான் வருவார் இந்த வட்டம். அது பஞ்சாங்கத்தில் போட்டுருக்குது. ஐ மீன் என்னைக்கே மழை, இங்கே டிவிலலாம் மழை சொல்கிறாங்களே, ஒரு வாரத்தில் புயல் வரப்போகுது, மெட்ராஸை குலுக்கும்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி பஞ்சாங்கம் தான் உண்மை. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு நடிகர் கட்சி ஆரம்பித்து நடிகர் தான் வரக்கூடும்னு போட்டிருக்கு. தான் வரும். எந்த மாநாட்டிலும் இல்லாத ஒரு தண்ணி வசதி, மக்களுக்கு போதுமான தண்ணி வசதி நல்லா இருக்குது. பாத்ரூம் எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மாநாடு வேற லெவலு. தளபதி மாநாடு வேற லெவலு நல்லா இருக்குது. சில மாநாடு போயிருக்கேன்னா வெறும் கலவரங்கள், பிரச்சனைகள், மது போட்டவங்க தான் அதிகம் வருவாங்க. அதனால் பெண்களுக்கு சேஃப்டி இருக்காது. எந்த மாநாட்டிலையும் மது போட்டுக்கிட்டு வந்தால் அந்த மாநாட்டில் வெறும் கலவரங்கள், பிரச்சனைகள் தான் ஆகுது. அது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எந்த பெண்களும் தாராளமாக தைரியமாக வருவாங்க. மாநாடுங்கிறது மது போட்டு வர்றதுக்கு இல்லை, 4 கருத்துக்கள் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறார் சொல்கிறதுக்காண்டி தான் அவர் வராரு. நம்ம மது போட்டுட்டு வந்தோம்னா அந்த மாநாடுக்கும் தளபதிக்கும் தான் கெட்டு போயிடுது. அதனால் தயவு செய்து யாரும் மது போட்டு வராதிங்கிறது என்னோட கோரிக்கை. இந்த மாதிரி ஒரு 500 ஏக்கரில் இவ்வளோ பெரிய மாநாடை எந்த கட்சியும் இதுவரை சுதந்திரத்துக்கு அப்புறம் பண்ணதில்லை. இந்த ஏற்பாடு வந்து அரசியலில் அடுத்த முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையுங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்குது. இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும். இன்னைக்கு 79வது சுதந்திரத்தை நம்ம கொண்டாடி இருக்கோம். அந்த கொண்டாட்டோட தாக்கம் என்னன்னா, நம்ம வெள்ளையர்களை விரட்டினது. இன்னைக்கு நம்ம வந்து கொள்ளையர்களை விரட்டுறதுக்காக இந்த மாநாடு. தமிழ்நாட்டுடைய திராவிட கொள்ளையர்கள் கை கோர்த்து இருக்கும் ஆரிய கொள்ளையர்கள், அவ்வளோ துணை நிற்கும் அனைத்து அவர் கூட்டணி கட்சி கொள்ளையர்கள், இன்னைக்கு அத்தனை பேருமே கொள்ளையர்களாக தான் இருக்காங்க. மாதம் ஆளுங்கட்சியிலிருந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பல்லாயிரம் கோடிகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதனால தான் அவங்க ஆட்சியில் பங்கு வேணான்னு சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் தளபதி ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னா, எல்லாரும் எல்லாம் பெறணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை அடிப்படையில் சொல்றாரு. இவங்க என்ன பண்ணா, மாசம் எனக்கு பல கோடிகள் வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கூட்டணியின் சேர்க்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியும் சந்தர்ப்பவாத கூட்டணி. அந்த கூட்டணியுடைய இது பற்றி மக்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, அவங்களோட சந்தர்ப்பவாதம் எப்படி இருக்கிறது. அதனால நிச்சயமாக 2026 மே மாதம் தளபதி முதல்வராவதற்கான நாட்கள் மக்களின் மனதில் குறிக்கப்பட்டு விட்டது. மக்கள் தெளிவான முடிவு எடுப்பாங்க. மிகவும் சிறப்பான மாநாடு ஏற்பாடுலாம் சிறப்பாக இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிட்டு